மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸுக்கு வரக்கூடிய டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரிலேருந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 41 மார்க்ஸ் வந்து டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் கொடுத்துட்டேன். அந்த வீடியோ கண்டென்ட் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போயிட்டு பாருங்கள். இதான் அது. இல்லை சார் இந்த காப்பீஸ் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நோட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லானதும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஜெராக்ஸ் பண்ணி. ஓகே, இப்போ வேணுன்றவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யார் கேட்டிங்கன்ட்டு நோட் பண்ணிப்பேன். ஃபுல்லானதும் மொத்தமாக அப்படியே கொரியர் பண்ணி விட்டுருவேன், உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சார் இப்போ டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி மட்டும்தான் வருமா? எல்லா டாப்பிக்கும் இதுமாரி போட்டுட்டு வரேன் இல்லையா, அது மொத்தத்தையும் அனுப்பி விட்டுறேன். இப்போது இது போல் டிஸ்பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்லேருந்து 100 கொஸ்டின் உங்களுக்கு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க 7358591547 என்ற நம்பருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். வாரம் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வரும். ஷெடியூல் நாங்கள் முன்னாடியே கொடுத்துருவோம். அந்த ஷெடியூல் படி படிச்சுட்டு தயாராக இருக்கணும். உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வரும். நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வந்ததை அப்படியே எழுதி பார்த்துட்டு எந்தெந்த ஏரியா வீக்காக இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த வீக்கான ஏரியாவை இன்னும் டெப்த்தாக படிக்கணும். ஸ்டடி மெட்டீரியல், ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுட்டு படிக்கணும். ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க வாங்கி படிக்கலாம். சரி, இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் அடுத்த 10 ஒரு 1 மார்க் சொல்ல போகிறேன். அந்த 10 1 மார்க் வந்து வெரி வெரி ஒர்த்து. இதெல்லாம் கேட்காம அவங்களால இருக்கவே முடியாதுன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். சரி, the radius of spherical curvature r is given in terms of radius of curvature rho of the curve at P and sigma the reciprocal of the torsion is r square equal to rho square plus rho dash sigma the whole square. இதை வச்சு ப்ராப்ளமும் கேட்பாங்க. The radius of spherical curvature r is given in terms of radius of curvature rho of the curve at P and sigma the reciprocal of the torsion is r square equal to rho square plus rho dash sigma the whole square. அடுத்து பாருங்க. The necessary and sufficient condition for a curve to be a helix is that the ratio of the curvature and the torsion is constant. Necessary and sufficient condition for a curve to be a helix is that the ratio of the curvature and the torsion is constant. ஓகே, கர்வேச்சருக்கும் டார்ஷனுக்கும் உள்ள ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்னது? த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எ கர்வ் டு பி ஹெலிக்ஸ். அடுத்து பாருங்க. த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் இஸ் ds square equal to e du square plus 2f du dv plus g dv square. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம், செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருப்பாருங்க. திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வச்சுட்டே இருக்காங்க. அடுத்து பாருங்கள். த எலமெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ds is given by the element of surface ds is given by ds equal to h du dv. ds equal to h du dv. எங்களோட தியரி புக் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் அப்படியே பிரித்து வச்சுருப்போம். The necessary and sufficient condition for a curve to be geodesic on a surface is u dou t by dou v dot minus v dou t by dou u dot equal to 0. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் விடவே கூடாது அப்படின்றது. The Dupin's indicatrix is a conic section. The Dupin's indicatrix is
a conic section. அடுத்து பாருங்க, the asymptotic lines are given by the condition dr dot dn equal to 0, dr bar dot dn bar equal to 0. The asymptotic lines are given by the condition dr dot dn bar equal to 0. Dr bar dot dn bar equal to 0. The asymptotic lines are given by the condition. A developable surface is one parameter family of planes. A developable surface is one parameter family of planes. A developable surface is one parameter family of planes. At every point of a geodesic, its principal normal is normal to the surface. Principal normal is normal to the surface. At every point of a geodesic, its principal normal is normal to the surface. அடுத்து பாருங்க, directions of parametric curves are conjugate if m equal to 0. Directions of parametric curves are conjugate if m equal to 0. அடுத்தது, equation of asymptotic lines is given by L du square plus 2m du dv plus n dv square equal to 0. Okay, equation of asymptotic lines is given by L du square plus 2m du dv plus n dv square equal to 0. ரொம்ப important பார்த்து கொடுத்திருக்கேன். At every point of a geodesic, its principal normal is normal to the surface. Directions of parametric curves are conjugate if m equal to 0. A developable surface is a one parameter family of planes. The asymptotic lines are given by the condition dr bar dot dn bar equal to 0. The Tubin's indicatrix is a conic section. The necessary and sufficient condition for a curve to be geodesic on a surface is u dou t by dou v dot minus v dou t by dou u dot equal to 0. The element of surface ds is given by ds equal to capital H du dv. The first fundamental form is ds square equal to e into du square plus 2f du dv plus g dv square. The necessary and sufficient condition for a surface, necessary and sufficient condition for a curve to be a helix. ஒரு curve வந்து ஹெலிக்ஸா இருக்க necessary and sufficient condition என்னன்னா k by tau வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். இதை ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. The radius of spherical curvature r is given by in terms of radius of curvature rho of the curve at p, and sigma the reciprocal of the torsion is r square equal to rho square plus rho dash sigma the whole square. Okay, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எத்தனை வந்திருக்கோம், நாம ஒரு 52 வந்திருக்கோமா. இந்த நோட்டு ஃபுல்லாக எழுதி முடிச்சா எவ்வளோ வரும் அத்தனையும் உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி மொத்தமும் கொடுத்து விட்ருவேன். நீங்கள் உட்காந்துட்டு படிக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், சப்ஜெக்ட் புரிதல் கிடைக்கும். ஓகே, ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.